எப்படி என்ன வார்த்தை? என்ன அழைத்து சேதி என்ன காரணம்? என்ன அப்படி நொடிச்சிட்டு திரியிற? என்னுடைய பாதத்தை பணித்தபடியினால் என்றும் சீரும் சிறப்புடனே வாழ்ந்திருப்பாய். இருந்தாலும் இந்த தினத்தில் நம்மளுடைய தந்தையாரை காண வேண்டும். புறப்படு போகலாம். மல்லிகை, முல்லை, கோங்கி, இலவச்சம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனாதி புஷ்பங்களை பறித்து வந்து பன்னீரால் தங்கள் பாதத்தை கழுவி பட்டாடையால் துடைத்து ஒரு பக்தனாகப்பட்டவன் தன்னுடைய இஷ்டமான தெய்வத்தை எவ்வாறு பூஜித்து வணங்குவானோ அது போல தங்களுடைய திருவடி திருநாமத்திற்கு அடியேன் மந்திரம் புரிந்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதிப்பீராக. மகளே, தந்தையாருடைய பாதத்தை பணிந்ததால் இந்த நெடிய உலகத்திலே என்றும் தீரும் திறப்புடனே வாழ்ந்திருப்பாய். இருந்தாலும் இன்றைய தினத்தில் சிறு வயதாக இருக்கும் பொழுது காளியம்மன் உன்னை விட்டு சென்று நிச்சயமாக அன்று நாள் முதல் இன்று நாள் வரை காளியம்மனுடைய பாதத்துக்கு தினந்தோறும் அனுதினமும் மனம் எடுத்து பாதத்தை பணிந்து வந்தாய். ஆனால் அப்பா காளியம்மன் இடத்தில் வளர்ந்து வந்தாலும் நான் இன்றைய தினத்திலே என் எதிரிகளை தேடி நான் சென்று வருகிறேன். அப்படி இருந்தாலும் தாயாகப்பட்ட காளியம்மனுக்கு நந்தவனம் சென்று மலர் கொண்டு வந்து பாதத்தை பணிந்து அவனிடத்திலே அடைக்கலமாக இருந்தம்மா. ஆகட்டும் அப்பா, அது என்னுடைய கடமை அல்லவா? தாங்கள் பதினமாக சென்று அதை சீக்கிரமாக வந்து சேருங்கள். ஆகட்டும், தாங்கள் சென்று வாருங்கள் தந்தை. ஆகட்டும் மகனே. கோழி பெண்ணே, கோழி பெண்ணா? ஏண்டா எல்லாரும் அப்படி தின்னுட்டு தெரியறே? சின்ன ஆர்வங்க மாட்டோம் பாதி நேரத்தை தின்னுட்டு நாளையும் முதலையும் பாரு அப்படியே என் திருவிழாவில காணாம போட ஆடாட்டம் முடிச்சுக்கிட்டு திருக்காட்டி மொழி முடிச்சுக்கிட்டு பண்ணலாம். என்ன பண்றது? ஒரு கலதவாசமாடா. ஏய் அம்மா, இப்ப நந்தவனம் சென்று மலர்களை எல்லாம் பறித்து வந்து நம்மளுடைய தாயாக விளங்கக்கூடிய உலக தாயாக விளங்கக்கூடிய அம்மன் காளிகா தேவிக்கு பூஜை செய்ய வேண்டும். புறப்படு, நந்தவனம் போகலாம். போகலாம். அதே சமயத்திலே வினோத வழியாகப்பட்டவள் கனகத்தை தேடி செல்கிறார். அதே சமயத்தில் பாண்டவர் குலத்திலே பிறந்த பாண்டவருக்கு பேர பிள்ளையான குடசீலன் சபைக்கு வருகிறார்.